அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்திலேருந்து ஊட்டி கேரட், அதாவது ஊட்டியில் மட்டும்தான் கேரட் விளையுமா, நம்ம மாடி தோட்டத்துலேயும் சூப்பராக வருங்க. அது மாதிரி என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் விதைச்சி நல்லா வளர்ந்து இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக இருக்கிற இந்த கேரட்டை நம்ம அறுவடை பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கேரட்டை நான் ஒரு மாத இடைவெளியில் 2 முறை போட்டு விட்டுருந்தேங்க. முதல் தடவை போட்டு விட்டு இந்த கேரட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே சொதப்பல் தாங்க, கேரட்டு சரியாக வரல. அதுக்கப்புறம் ஒரு மாத இடைவெளியில் கொஞ்சம் விதைகள் மறுபடியும் கிடச்சிருந்தது. அந்த கேரட்டை நான் கேரட் விதைகளை க்ரோ பேக்கில் போட்டு விட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா நல்லா எல்லா விதைகளுமே நல்லா முளைச்சி இப்போ கிழங்குகள் நிறையாவே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே தெரியுது கிழங்குகள். அதை இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கேரட் ரொம்ப குளிர்காலத்தில் தாங்க வரும். இந்த கேரட்டை அறுவடை பண்ணிக்கிட்டே நான் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் வளர்ப்புக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஊட்டியில் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மாடி தோட்டத்துலேயும் கேரட்டை வளர்த்து சூப்பராக ஒரு விளைச்சல் எடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னுடைய தோட்டத்துலேருந்து வந்திருக்கிற இந்த கேரட்டை அறுவடை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேரட் அறுவடைக்கு தயாராகிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிழங்குகள் மேலேயே தெரியுங்க. இந்த மாதிரி கேரட் வச்சது மேலேயே தெரியும். இதை பார்த்துட்டு நாம் இதில் முத்தின கேரட் எது இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கேரட்டை பறித்து எடுத்துக்கலாம். ஓகே பாருங்கள், இது நல்லாவே தெரியுது கிழங்கு. எடுக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் ஒரு சூப்பரான கிழங்கு நல்லாவே இறங்கியிருக்கு. நல்லா பெருசாக இருக்குது கிழங்கு. ஓகே பாருங்கள், நல்லா முத்தின கேரட் மட்டும்தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், கேரட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஊட்டி கேரட் நம்ம மாடி தோட்டத்துலேயும் இவ்வளோ ஒரு கிழங்குகள் திரட்சியாக வரும் நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு டைம் விதைச்சதில் அந்தளவுக்கு வரல. இந்த தடவை பார்த்திங்கன்னா கிழங்குகள் எல்லாமே நல்லா பெரிய பெரிய கிழங்குகளாக வந்திருக்கு. ஓகே, இப்போ கேரட் வளர்க்குறதுல நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, எப்படியெல்லாம் கேரட்டை நம்ம விதைச்சி வளர்த்தோம்னாக்கா அதுலேருந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாங்கிறதுக்கான ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. பார்த்திங்கன்னா கேரட் வளர்க்கும் போது விதைகளை நம்ம தூவி விடக்கூடாதுங்க. அதாவது கீரை விதைகள் மாதிரி அப்படியே தூவி விடக்கூடாது. பாருங்கள், நான் அந்த மாதிரி தூவி விட்டுட்டேன் தெரியாமல். அதனால் கேரட் விதைகள் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக முளைச்சிருச்சிங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீரை முளைக்குது அந்த மாதிரி முளைச்சிருச்சு. இந்த மாதிரி முளைச்சதுன்னா பார்த்திங்கன்னா கேரட் ரொம்ப சின்னதாங்க வரும். பாருங்கள், இதோ ஒரு கேரட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே கேரட் வராது. இது எவ்வளோ நாள் தான் விட்டு வச்சோம்னாலும் இந்த கேரட் இதுக்கு மேலே பெருசாகாது. அதனால் கேரட் ரொம்ப நெருக்கமாக விதைக்கக்கூடாது. ஒரு க்ரோ பேக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 அல்லது 6 விதைகள் போட்டுக்கணும். நான் பாருங்கள் 2வது முறை போட்டிருந்த விதைகளை காமிக்கிற பாருங்கள் இது போல் தான் கேரட் விதைகள் பார்த்திங்கன்னா பாருங்கள், தனித்தனியாக இருக்கணும். இதனுடைய செடிகள் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இந்த மாதிரி இப்படி இருந்தால் மட்டும்தான் கிழங்குகள் ஒரு செடியிலேருந்தும் நல்லா திரட்சியாக நல்லா பெருசாக கிழங்குகள் வரும். அதனால் நெருக்கமாக விதைக்கக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு 5 அல்லது 6 விதைகள் மட்டும் ஒரு க்ரோ பேக்கில் போட்டு விடணும். அப்படி ஒரு 6-7 விதைகள் போட்டு விட்டோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு 4-5 செடிகள் முளைச்சி வரும். அதிலிருந்து வர கிழங்குகள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சாதாரணமாக வருங்க. இது ஒன்றும் அதிக பராமரிப்பு தேவையில்லை. நிறைய பேர் இந்த குளிர்கால காய்கறிகளை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது இதெல்லாம் வருமா, கேரட் போயிட்டு நம்ம மாடி தோட்டத்திலலாம் வருங்களா, இதெல்லாம் மலை பிரதேசங்களில் தான் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. குளிர்காலம், அதாவது நம்ம நவம்பர் இந்த டிசம்பர் மாதங்களில் இந்த கேரட் விதைச்சி விட்டோம்னா ரொம்ப சூப்பராக வருங்க. அக்டோபர் ஆரம்பத்தில் விதைக்கிறது இன்னொரு ஒரு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். அடுத்து அவ்வளோதாங்க. இதில் பார்த்திங்கன்னா மண்கலவை செம்மண், கோகோபீட், அப்புறம் பார்த்திங்கனாக்கா தொழு உரம் கிடைக்கலனாக்கா நீங்கள் மண்புழு உரம் சேர்த்துக்கலாம். இது 3 மட்டும் சேர்த்து ஒரு மண்கலவை கலந்து நீங்கள் கேரட்டை விதைச்சி விட்டிங்கன்னா உங்கள் மாடி தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளைச்சல் எடுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இதில் பூச்சி தாக்குதல்கள், புழு தாக்குதல்னு எதுவுமே வரது கிடையாதுங்க. அதிகமாக கேரட்டு முளைச்சி வரும்போது மட்டும் சின்ன இந்த புழு தாக்குதல்கள் வரும். அதுக்கு கொஞ்சமாக நீங்கள் வேப்ப முன்னாக்கு கரைசல் தெளித்து விட்டிங்கன்னா போதும். கேரட்டை ரொம்ப ஒரு சூப்பராக வளர்ந்து வரும்.
என்னுடைய மாடி தோட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1 மாத இடைவெளியில் நான் விதைகளை போட்டு விட்டுருந்தேங்க. பாருங்கள், அந்த பக்கமாக மாடி தோட்டத்தினுடைய ஒரு பக்கமாக போட்டிருந்த க்ரோ பேக்லேருந்து கேரட்டை வந்து அறுவடை பண்ணிட்டேன். இதிலேருந்து பாருங்கள், இன்னும் கிழங்குகளே வைக்க ஆரம்பிக்கல. இன்னும் குறைஞ்சது எப்படி 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து கேரட் வரும். விதைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைனில் தாங்க வாங்கணும். கேரட் விதைகள் அதிகமாக இங்கேயும் வெளியில் கிடைக்கிறதில்ல. ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. விதைகள் எங்கெங்கே வாங்கலாங்கிற அந்த ஒரு வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அதை வேணாலும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி குளிர்கால காய்கறிகளை வந்து நீங்களும் உங்களை மாடி தோட்டத்தில் விதைச்சி பாருங்கள். நீங்களும் ஒரு நல்ல அறுவடை எடுத்து பாருங்கள். கேரட் வளர்க்குறதுக்கு இதை தவிர வேறு ஒன்றும் அதிக டிப்ஸு இல்லைங்க. கேரட் விதைகளை வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக போடாமல் வந்து தூரமாக போட்டு விடணும். ஒன்று, மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி செடிக்கும் வைக்கிற மாதிரி தான். மண்புழு உரம், தொழு உரம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கூட ஏதேனும் உங்களுடைய பகுதிகளில் ஆட்டு எரு கிடைச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. அது கூட கோகோபீட், செம்மண் கலந்து நீங்கள் விதைகளை போட்டு விட்டால் போதும். அதிக பராமரிப்பே தேவையில்லை. முக்கியமாக இதுக்கு வந்து கேரட் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சீசன் தான். இந்த அக்டோபர் மாதம் விதைச்சிங்கனாக்கா ஜனவரி, பிப்ரவரியில் நீங்கள் தாராளமாக கேரட்டை வந்து நல்ல ஒரு அறுவடை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதாங்க. கேரட் வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயும் பார்த்துங்க நல்லா சூப்பராக வளர்த்து எடுத்தாச்சு. ஊட்டி கேரட் நம்ம மாடி தோட்டத்துலேயே வளர்த்தாச்சு. ஓகேங்க, அவ்வளோதான். கேரட் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா கழுவி வச்சு சமையலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்மளுடைய மாடி தோட்டத்துலேயும் இந்த மாதிரியான புது காய்கறி வகைகளை வளர்த்து அது வளர்ந்து அறுவடை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம்தான். நீங்களும் வந்து உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரியான காய்கறிகளை விதைச்சி அறுவடை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீட்டு சமையலுக்கு நீங்களே காய்கறிகளை விளைவிக்கலாம். என்னுடைய இந்த கேரட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் கேரட் வளர்ப்பை பற்றி சொன்ன இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். கேரட் வளர்ப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.